வாங்க வாங்க. அப்பா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் ஏன் பயப்படுறேன்? நான் ரிக்ரூட்டா ஒத்திகையெல்லாம் பார்த்து பிரமாதம் ஐடியாவோட வந்திருக்கேன். ஒத்திகையா? என் வருங்கால மாமனார் அவர்களே, கட்டுங்கள் மாமனாரி, கொட்டுங்கள் காலத்தை. ஓஹோ, நீங்களா? வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க. ஏதோ முக்கியமான விஷயம் பேச போறதா விஜயா சொல்லுச்சே? இல்லையா? முக்கியமான விஷயம் தான், ஒண்ணுமே இல்லையா? இல்லையா? என்னம்மா? ஆமா ஆமா ஆமா, முக்கியமான விஷயம் ஒண்ணு. ஆரம்பிக்கலாமே. ஆரம்பிக்கலாமே. வந்து என்னது? ஊட்டியில கூட உடம்பு பூரா வேர்த்து கொட்டுது. ஆமா, இந்த உடம்புக்கு எப்ப வேர்க்கிறதுனே தெரிய மாட்டேங்குது. சண்டால உடம்பு 4 பேருக்கு சண்டை போட்டேன், வேர்க்கல. ஒண்ணு வேணும்னு கேட்க வந்தா வேர்த்து கொட்டுதே. அது ஒண்ணு இல்லப்பா, வேகமா கார் ஓட்டிட்டு வந்திருக்காரு இல்லையா, அதனாலதான். கார் ஓட்டி வந்தல, அதனால வேர்த்து. அப்ப காருக்குள்ள வேர்த்து இருக்கணும். ஓ ஆமா, காருக்கு தான் வேர்க்கணும். காருக்கு வேர்க்கிறதா? போங்க சார், காவடி ஒண்ணு சொல்ல சார். ஆமா, உடம்பு ஏன் இப்படி நெல்லு மிஷின் மாதிரி உதறுது? இந்த ஊர் வெதர் அப்படி இல்லைங்க. ஆமா, ரொம்ப கோல்டு கோல்டு. ஆரம்பிங்க. வந்து சார், ஒரு மாதிரி தண்ணி குடிச்சிட்டுமா? ஆரம்பிக்கலாமா? வந்து வந்து இன்னொரு கிளாஸ். ஆயிட்டோம், சீக்கிரம். இப்ப ஆரம்பிக்கலாமா? அதாவது அது விஜயா, இன்னொரு கிளாஸ். இன்னும் சோடா கலர் ஆரஞ்சு வேணாம். இப்பவே வயிறு தயிர் பால் ஆயிப்போச்சு. ஆரம்பிக்கலாம். ஆரம்பி. அதாவது நீங்களும் பொண்ணு பார்க்க போகும்போது இப்படித்தான் தண்ணி குடிக்கலாம். நான் தண்ணி குடிக்கல, குடிக்க வச்சேன் என் மாமா. ஹலோ மை டியர் மாமா. ஏ மாமனாரே. ஹலோ மை டியர் மாமா, நான் உங்கள் மகளை காதலிக்கிறேன். உங்களுக்கு விஷயம் தெரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். எல்லாம் தெரிந்திருந்தும் ஏன் இந்த மௌனம்? கண்ணோடு கண்கலப்பது குற்றமா? காதலர்கள் கணவன் மனைவியாக துடிப்பதுதான் குற்றமா? இல்லை கல்யாணத்திற்காக உங்களிடம் பெண் கேட்க வந்திருப்பதுதான் குற்றமா? இதில் எது குற்றம் அப்படின்னு மர்மயோகி டைப்ல அடிச்ச ஒரு அடி. அவர் என்ன சொன்னாங்க? போட்டாரு. ஐயோ முதுகலையா? மனவர நல்ல வேலைங்க. என்ன என்ன நான் உங்ககிட்ட என்ன கேட்கணும்னு நினைச்சேனோ அதத்தான் நீங்க உங்க மாமா. பலே பலே பலே, என் பேச்ச வச்ச என்ன மடக்கு மடக்கு மடக்கிட்டீங்க. நான் மடக்கலைங்க, மனவரைய பொறுத்துலங்க. இது என்ன 1/2 நிமிஷத்து வேலை, அதுக்கு முன்னால கொஞ்சம் கேட்கணுமே. என்ன அந்தஸ்து ஆஸ்தி இதை பத்தி தானே? கரெக்ட் கரெக்ட். அதெல்லாம் நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அந்தஸ்து தான் என் உயிர். ஆமா, பிரஸ்டீஜ் அதான் என் லைஃப். அந்த கவலை உங்களுக்கு அனாவசியம்பா. அவர் பேர் என்ன? ராஜு. அதுக்கு என்ன அர்த்தம்?
ராஜா அர்த்தம். நான் ஆலியா. ஏன்பா பட்டத்து யானை பார்த்தாலே தெரியலையா இவர் பட்டத்து ராஜா தான்? ஆமாம்மா, நான் ஒரு முட்டாளு. ஒரு யானை வச்சிருந்தாலே மன்ன, இவரு 4 யானை வச்சிருக்கிறாரு. மன்னாதி மன்னனுமா இவரு? வாங்க தம்பி வாங்க. போன காரியம் என்னாச்சு? முதல்ல இந்த இனிப்பு சாப்பிடுங்க. போன காரியம் என்னாச்சு சொல்லுங்க தம்பி. வெற்றி வெற்றி. எனக்கு அப்பதான் தெரியும் தம்பி. ஒத்தில பார்த்தது நானாச்ச. ஆமா தம்பி, பொண்ணு யாருங்கிற மர்மத்தை தேங்காய் உடைக்கிற மாதிரி உடைக்கிற நீங்க இன்னும் உடைக்கல. உடைக்கிறேன். என்ன அவசரம் இப்போ? சொல்லுங்களேன். இத பாருங்க, உங்களுக்கு அந்த பொண்ணு தெரியும். எனக்கு தெரியுமா? ஆமா. என்ன தம்பி மர்மத்தை உடைக்கிறேன்னு என் மண்டையை போட்டு உடைக்கிறீங்க? சொல்லுங்க தம்பி, சீக்கிரம் சொல்லுங்க. என்ன அவசரம் சொல்லுங்க. அதாவது இந்த யானை பந்தயத்துல எனக்கு பரிசு குடிச்ச சித்திர பாவை. அடாடா, பழிஞ்சு செல்ல போல இருக்குமே அந்த பொண்ணா? தந்தி தந்தி எங்க இருந்து வந்திருக்கான்? பணம் பிந்தி வருதுன்னு சொல்ல தந்தி முந்தி வந்திருக்கும். என்னது, நம்ம சரக்குகளை ஏத்திட்டு போன கப்பல் கடல்ல முழுகி போச்சா? ஐயோ தம்பி, இன்சூரன்ஸ் பணம் வந்தா கூட இந்த நஷ்டத்தை ஈடுகட்ட முடியாது. ராஜு ராஜு இப்பதான் புரிஞ்சுது. கடல்லையும் புயல், நம்மளுக்கு கொடுத்த காசிலையும் புயல். ஹரே ராம் ஹரே ராம். கவலைப்படாதீங்க, அழிஞ்சது நீங்க கொடுத்த காசுதான். கை நீட்டி வாங்க நான் இல்ல. கொஞ்சம் பொறுத்துங்க, உங்க கடனை எப்படியாவது தீர்த்துறேன். அதுக்கு அவசியம் இல்லே. ஆபத்துல இருந்து நம்ம காப்பாத்துறோம். அதுக்கான ஏற்பாட்டோட வந்திருக்கிறோம். வேலிஷா, இது எதுக்கு? முதலாவதா உங்க மானத்தை காக்க, இரண்டாவதா என் வருமானத்தை பெருக்க. புரியுது, நல்லா புரியுது. அன்னைக்கு மேனேஜர்கிட்ட என் தோழரை விலைக்கு கேட்டு வெறுங்கையோட போனீங்க. இன்னைக்கு நேரம் பார்த்து நெருங்கி வந்திருக்கீங்க. உணர்ச்சி வசப்படாம உண்மை நிலை யோஜனைப்படி பாருங்க மிஸ்டர் ராஜு. வேலை ராஜு 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 கோபம் வேண்டாம், கோபம் வேண்டாம், கோபம் வேண்டாம். என்ன சேர்த்து? ராஜு, நிம்பள் யானைகளே வேலுவுக்கு தர்றான். வேலு நிம்பளுக்கு 2 லட்சம் தர்றான். நம்மளுக்கு 1.5 லட்சத்தை கொடுக்கறான். மீதியை வச்சு நல்லா பிசினஸ் பண்றான். அதுல வர்ற லாபத்தை வச்சு கடனே அடைக்கிறான். நம்மளுக்கு நல்ல கௌரவமும் தேரும். நம்மளுக்கு எப்போ பணம் வேணும் அப்போ இந்த சேட்சி தர்றான். ஆனே போனா வாங்கலாம் ராஜு, மானம் போனா. ஐயா, இதயத்தை விட அளவுல வயல் பெருசுதான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா பயத்தை நிரப்புறதுக்காக இதயத்தை இழம்பாட நான் தயாரா இல்ல. ராஜு, நீங்கள் நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்க. நான் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்ல. ஐயா, உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தா கூட பிறந்த தம்பி வித்துவீங்களா? ராஜு சேட்டு, என்ன வேணா வேலை பேசுங்க. வேலை பேசுறாங்க. சூதாடி தோத்தவனும் வாழ்ந்து கெட்டவனும் வெறித்தனமா நடந்துக்குவான்னு சொல்லுவாங்க. அது சரியாத்தான் இருக்கு. I say you get out. இந்த சிவராகாம இருக்கணும்னு சேட்சி நினைச்சான். வேறு வந்தான். அவனுக்கு நீ கேட்டவுட் சொல்றான். இரு சேட் கோர்ட்ல போய் கேஸ் போடுறான். அமீனா வந்து வீட்டை ஜப்தி பண்றோம். அப்போ நிப்பளே நம்ம கேட்டவுட் சொல்றோம். இல்லைங்க, கடங்காரனா உங்களுக்கு அவ்வளவு பெரிய கஷ்டத்தை கொடுக்கிறது நல்லா இருக்காது. இந்தாங்க, இனிமே வீடு உங்களுக்கு, விடுதலை எனக்கு. ராமு, ஏன் கண்ணீர் பண்ற? இந்த வஞ்சகர்கள் மத்தியில வசதியா வாழறதை விட நெஞ்சொழிய பாடுபட்டு வாழ்றதுதான் நிரந்தரமான சுகம் இருக்கு.
உன் தும்பிக்கையும் என் நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் நமக்கு தோல்வியே இல்லை. விஷயம் தெரியுமா? யானைகளை வச்சுக்கிட்டு வாழ்வாங்க வாழ்ந்துகிட்டு இருந்தானே ராஜு, அவனை வீதிக்கு கொண்டு வந்துருச்சு. அப்படியா? என்ன ஆச்சு? அவனோட சரக்கு எல்லாம் ஏற்றிக்கிட்டு போன கப்பல் கவுந்து போச்சான். ஜம்னாதாஸ் இல்ல, அவன் கிட்ட போய் இவன் கடை வாங்கியிருக்கான். அவ்வளவுதான், ஜூஸ் உறிஞ்சிடா போல அவனோட சொத்த பூரா உறிஞ்சிட்டான். ராஜு, எங்க போற? விஜயாவை பார்க்க. ஏன், நடந்தது எல்லாம் சொல்லவா? ஆமா. அந்த கஷ்டம் உனக்கு வேண்டாம், எல்லாம் எனக்கு தெரியும். நான் சொல்லிக்கிறேன், நீ போலாம். ஐயா, பாழவங்கிட்ட எப்படி வேணாலும் பேசலாம். ஆனா வாழ்ந்து கட்டவங்க கிட்ட வாஞ்சியோட பேசலாம் பண்பாடு. என்னுடைய தகுதிக்கு குறைஞ்சவங்க கிட்ட நான் இவ்வளவு நேரம் பேசுறதே அதிகம். அப்போ தகுதிங்கிறது பணம் தானா? நல்ல மனம் இல்லையா? மனம் கண்ணுக்கு தெரியாது, அதனால கணக்குல சேராது. உன்னை போல ஒண்ணுமில்லாத ஒரு பஞ்சிக்கு என் பெண்ணை கொடுத்து அவ துன்பப்படுறத பார்க்க நான் விரும்பல. தகுதியில நம்ம 2 பேருக்கும் வேறுபாடு இருந்தாலும் எண்ணத்துல ஒன்னாத்தான் இருக்கு. என்ன? ஆமா, உங்க மக விஜயா கிட்ட என்ன மாந்ததுன்னு சொல்லிட்டு போகத்தான் நான் வந்தேன். நல்ல முடிவு, நீ போலாம். நான் போறேன். ஆனா சொல்லிட்டு போக வந்தேன்னு மட்டுமாவது விஜயா சொல்லுங்க. ராமு, எங்கம்மா புறப்பட்ட? அவரை பார்க்கத்தான்ப்பா. அவரை பார்க்க முடியாது. ஏன்பா? ஊரை விட்டே ஓடிட்டான். இப்படித்தான் நானும் அலர்னேன். நமக்கு துரோகம் செஞ்சுட்டான்னு தெரிஞ்சிடும். துரோகமா? பணத்துக்காக காதல பலியிடுறதுக்கு வேற என்னமா பேரு? என்னப்பா சொல்றீங்க? சொல்றதுக்கு என்னமா இருக்குது? என்ன இருக்குது? நம்மளோட பெரிய பணக்காரர் பெங்களூர் காட்டன் மில்ஸ் கதிர்வேல் பிள்ளை தன்னுடைய வாரிசான ஒரே மகளை அவனுக்கு தரேன்னு சொல்லிட்டான். அவனு கண்ணை மூடிட்டு கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டாமா. சம்மதிச்சுட்டான். ஒரு காலம் இருக்காதுப்பா. அவருடைய இதயத்துல என்ன தவிர வேற யாருக்கும் இடம் கொடுக்க மாட்டாரு. அப்பா, அவருக்கு வேண்டாதவங்க யாரும் உங்ககிட்ட இப்படி ஒரு பொய்ய சொல்லிருக்காங்க. நான் இதை நம்ப மாட்டேன், நம்பவே மாட்டேன். விஷயத்தை கேள்விப்பட்டது நான் கூட தாமா நம்பல. வீட்டுக்கு போய் பார்த்தேன், சொன்னதெல்லாம் உண்மைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதை சொல்லத்தாமா ஓடி வந்தேன். அழாதம்மா, அழாத. ராஜு செஞ்ச துரோகத்தை நினைச்சு நீ அழுதுகிட்டு தான் இருப்ப. அந்த கொடுமை என்னால தாய்க்க முடியாதுமா. என்ன செய்யறது? நம்ம கொடுத்து வச்சது அவ்வளவுதான். இனிமே நம்ம இங்க இருக்க வேண்டாமா? நாளைக்கு நம்ம மெட்ராஸ் போயிடுவோமா? மெட்ராஸ் போயிடுவோம்.